friends, welcome to 3 days 3 topics. Have a wonderful Tuesday. இன்னைக்கு பர்த்டே அண்ட் anniversary செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே ஹாப்பியா இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு டிப்பா என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் குக்கிங் டிப்போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபின்னு தான் சொல்லணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறம் அதை எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், அதையும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஆட் பண்ணக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ரொம்ப அதுக்குன்னு ப்ரௌன் கலராக ஆகிடக்கூடாது. லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதையும் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க. அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பல் அளவுக்கு பூண்டு, அதையும் நல்லா தோலோட வறுத்துட்டு அதையும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு அதையும் வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் முக்கியமான ஸ்டெப்பு. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மோர் மிளகா இருக்கும்ல, போட்டு வச்சுருப்போம்ல, கடையில் கூட இருக்கும், ஒரு 5லேருந்து 6 மோர் மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் அதையும் எடுத்து நல்லா வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, மோர் மிளகா, ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மோர் மிளகாய் பொடி வந்து ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் தெரியும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது செம்ம டேஸ்டா இருக்கும். நல்ல சூடான சாதத்துல நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். கூடவே இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நார்மலா அரைக்கிற இட்லி பொடி தோத்துரும். எப்போதுமே இதை தான் வந்து கேட்பீங்க, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பெருங்காயம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை எப்போதும் போல ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். காரத்துக்கு மோர் மிளகாய் மட்டும்தான். டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இது எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்னு தான் சொல்லணும். தேங்காயை எப்போதுமே உடச்சி உடனே யூஸ் பண்ணாமல் ஏற்கனவே எப்போதுமே ஸ்டாக்கில் இருக்கிற மாதிரி உடச்சி 2-3 தேங்காய் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பத்தை போடுறப்ப ஈஸியாக வரும். இப்போது டிப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏற்கனவே நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இந்த தேங்காயை வந்து உடச்சி வச்சுட்டேன். அதை வந்து இந்த மாதிரி பட்டையாக எடுத்துகிட்டு ஸ்க்ரப்பரோ, அதாவது இந்த தோல் சீவரதோ இல்லை கத்தியை வச்சோ அந்த ப்ரௌன் கலர் பீஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் வந்து கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணுறது தான் ஈஸியாக இருந்தது, அதனால் கத்தியிலே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறேன். பீலர் வச்சுருந்தீங்க அப்படின்னா பீலரில் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது ஓரளவு எல்லா ப்ரௌன் கலரையும் எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணிலாம் சேர்க்காம ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் வச்சு பல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான தேங்காய் துருவல் வந்து ரெடி ஆகிடும். ஒரு வாரத்துக்கு தேவையான தேங்காய் துருவல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா இது 5 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிப். இதை வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு வாரத்தில் யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். இல்லை நான் 1 மந்த்துக்கு வந்து வச்சுக்க போகிறேன், நிறைய தேங்காய் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வானலில் கலர் மாறாமல் சூடு மட்டும் காமிச்சு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெடாது. டிப் நம்பர் 3. இப்போ நம்மளோட கிராஃப்ட் டிப் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு அந்த கிராஃப்ட் வந்து கேட்டிருந்தீங்க, கிச்சன் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான டிப் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அடுத்தது 4 கரண்டி வந்து வரைய போகிறேன். இந்த வட்டமாக ஓட்டையாக இருக்கும்ல அந்த கரண்டி, அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அடிக்க யூஸ் பண்ணுற அந்த பூரிக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து தோசை கரண்டி யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்பேச்சுலா மாதிரி 2 கண் இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி. இது எல்லாத்தையுமே வரைஞ்சி நான் வந்து எடுத்துக்கிறேன். வரைஞ்சிட்டு இதை வந்து இந்த பென் நைஃப் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டேன். இப்போ ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். ஒயிட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ணிங்க அப்படின்னா எந்த கலர் அடித்தாலும் பிரைட்டாக இருக்கும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஒயிட் வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து லைட் கலரில் நான் சூஸ் பண்ணிவிட்டு கரண்டி எல்லாத்துக்கும் அடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற கரண்டிக்கு வந்து க்ரீன், அடுத்தது 1 விட்டு 1 அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மொதல் 2க்கு வந்து க்ரீன் கலர், அதுக்கப்புறம் அடுத்த 2க்கு வந்துட்டு எல்லோ கலர் மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எப்படி கலர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி கலர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் கிச்சன் எந்த கலரோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இது 2 தான் லைட்டாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நடுவில் நல்லா பக்கியாக அடிக்கணும் அப்படின்னு நல்லா பஞ்சு மிட்டாய் கலரில் ஒரு கலர் வந்து நான் சூஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மார்க்கர் வச்சு உங்களுக்கு என்ன கோட்ஸ் தேவைப்படுதோ அதை வந்து எழுதிக்கலாம். நான் வந்து கிச்சனில் மை கிச்சன் மை ரூல்ஸ் அப்படின்ற கோட் வந்து நான் எழுதியிருக்கேன். கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறையா இருக்கும். இல்லை அழகான தமிழில் எழுதணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்துட்டு தமிழில் எழுதிக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து மார்க்கர் வச்சே ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்லைன் வந்து போட்டுக்கிறேன். நீ மட்டும்தான் கத்துவியா, நானும் கத்துவேன்னு எனக்கு போட்டியாக வந்து தெருவில் இருக்க நாய் வந்து கத்திட்டு இருக்கு. அது வந்து சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், அதை வந்து காதில் வாங்கிக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் சணல் கயிறு கட்டிட்டு நான் வந்து ஹேங் பண்ணிவிட்டேன். நம்ம கிச்சனோட என்ட்ரன்ஸில் இது மாதிரி ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லோ காஸ்ட்டில் நம்ம கிச்சனை டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும்.
ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்க, அது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான். இது வந்து ஜிஆர்பி குலோப் ஜாமுனுக்கும் ஃப்ரீயாக கொடுத்த டப்பா. இதை தூக்கி போகிறதுக்கும் மனசு வரல, இடத்தையும் அடைக்குதே அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்விடேஷன் மொத்தமாக இருக்கிற இன்விடேஷன் எடுத்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டையை உள்ளே வைக்கிறதுனாலும் ஓகே, உங்களோட சாய்ஸ் தான். கார்ட்போர்ட் அட்டை இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. மூடியை வந்து இடிக்கக்கூடாது, மூடிக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி லூஸாக போகிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக இன்சர்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 பார்ட்டிஷன் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கடுகு ஜீரகம்லாம் வந்து ஃபில் பண்ணால் சரி வராது. இந்த மொச்சக்கொட்டை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை இது மாதிரி ஐட்டம்ஸ் வந்து 2 ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வாங்குறதே பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ 1/2 கிலோ தான் வாங்குவேன். இதுக்கு போய் நான் இவ்வளோ பெரிய டப்பா யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போது இதில் ஒரு 1/2 கிலோ, இதில் ஒரு 1/2 கிலோ ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரே டப்பாவில் ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பொட்டுக்கடலை மட்டும் எடுக்கிறீங்கன்னா மூடி அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை மட்டும் எடுத்துக்கலாம். எதுக்குப்பா இவ்வளோ ரிஸ்க்கு அப்படிலாம் தேவையே கிடையாது. நீங்கள் கையை விட்டாதுனாவே வந்துடும். அந்தளவுக்கு நல்லா பெரிய பாக்ஸாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே பாக்ஸில் 2ஆக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 5. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டிப் அப்படின்னு சொல்லணும். தலகாணி வந்து நம்ம என்ன தான் துவைச்சி போட்டாலும் ஒரே புதுசாக போட்டாலும் உள்ளார இருக்கிற தலகாணி இந்த மாதிரி அழுக்காக தான் இருக்கும். சப்போஸ் யாராவது கெஸ்ட் வராங்கன்னா அப்படின்னா டக்குன்னு நம்ம போய் தலகாணி உரலாம் வந்து வாங்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு சிம்பிளான டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷால்வை வந்து இருக்கும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, ஓல்டு ஷால் ரீயூஸ் ஐடியாஸ் கேட்டிருந்தீங்க. இதை கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு ஷால்வை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. விரித்து போட்டுட்டு இப்போ தலகாணியை கரெக்டாக வந்து சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. சென்டராக வச்சுட்டு இப்போது இந்த சைடு இருக்கிற அந்த பார்ட்டை வந்து அந்த தலகாணிக்கு மேலே வந்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற பக்கத்தையே எடுத்து இந்த மாதிரி மேலே வந்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தலகாணி ஓரளவு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழகாக வந்து நீவி விட்டுருங்க. அடுத்ததாக இப்போது இந்த சைடு இருக்க இல்லையா கார்னர், அந்த கார்னர் போர்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அழகாக அந்த மாதிரி துணி எல்லாத்தையும் நீவி விட்டுட்டு நம்ம வந்து கிராஸாக வந்து மடிக்க போகிறோம். அதாவது இங்கேருந்து அந்த சைடும் அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற பக்கத்தை வந்து இந்த சைடும் மடிச்சுக்க போகிறோம். இப்போ மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை அப்படியே மடக்கி இந்த மாதிரி சென்டருக்கு, தலவாணியோட சென்டருக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதே இந்த சைடு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இந்த சைடு வந்து செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா மடக்கிக்கோங்க. இதுக்கு ஷால்வாக தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த கல்யாணத்துலலாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, பேண்ட்டு பிட்டு, அதுக்கப்புறம் ஷர்ட் பிட்டு, ஷாலு, அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்து பின் பக்கமாக அந்த மாதிரி குத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் தலகாணியோட வந்து ரெடி ஆகிடுச்சு. யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா படப்படன்னு எல்லா தலகாணிக்கும் இது மாதிரி ஒரு உரையை போட்டு விட்டிங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ நான் எல்லா தலகாணிக்கும் இந்த ஷால்வா உரை வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். பெட்டே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே போனோடனே படுத்து தூங்கணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ கெஸ்ட் வராங்கன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னா போய் உரையை துவைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி ஒரு உரையை வந்து போட்டு விட்டுருங்க. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உரையோடைய ஃபஸ்ட்டு தலகாணிக்கு வந்து போட்டிருக்கேன். இது வந்து கலண்டு விழுந்துருமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி தூக்கி போட்டாலும் அது வந்து கலண்டே விழாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு டிப்பில் வந்து மீட் பண்ணுறேன். 1 வீக் கழிச்சு இந்த தலகாணி, இந்த ஷால்வை எடுத்து வாஷ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.